வெல்கம் டு ஏஜா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சள் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1 கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மார்க்கெட்லேருந்து. இது 1 கிலோ 60 ரூபா ரேட்டு வருது. வாங்க எவ்வளோ மஞ்சள் பொடி கிடைக்கிது, இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுங்க. இந்த வேறு அந்த சகதிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நீக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாதியை நான் 2 பாதியாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதியை அவிச்சிடலாம் தண்ணி ஊற்றி. இன்னொரு பாதி அவிக்காமல் நான் செய்ய போகிறேன். இது 2ல் எது பெஸ்ட்டுங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த மஞ்சள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிதமான ஒரு தீ இல்லை ஃபுல் ஃப்ளேம் வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 15 நிமிஷம் ஆவியட்டும். அதுக்குள்ளே அடுத்து உள்ள அந்த 2வது பேட்சை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நைஸாக சீவிக்கலாம். கத்தி வச்சு வெட்டலாம், நைஸாக சீவலாம். இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் அந்த கடைசியில் சொல்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நைஸாக சீவிக்கலாம். 2-3 நாளில் ஈஸியாக காஞ்சிரும். இந்த மஞ்சளில் குர்குமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. குர்குமின்னோட ஜீரகம்னு நினச்சிடாங்க, CR அந்த ஸ்பெல் வரும். கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள். கேன்சருக்கெலாம் மிகப்பெரிய மருந்து. அதை சீவியாச்சு. இப்போ அவிஞ்சிக்கிட்டு இருக்கிறது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ஒரு 15 நிமிஷம் அவிச்சா போதும். எந்த பொடி எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக நான் லாஸ்ட்டை சொல்லிகிட்டே வரேன், கேட்டுகிட்டே வாங்க. இப்போ நல்லா வெயில் காலம் இருக்கிறதுனால அதிகபட்சம் 2 நாள் இல்லைனா 3 நாள் அதுக்குள்ளே காஞ்சிரும். இது நம்ம அவிக்காமல் சீவி போட்டது. தொலியெல்லாம் சுரண்ட வேணாம், இப்படியே நீங்கள் காய வச்சுருங்க. ரொம்ப கம்மியாக தான் வரும், இதெல்லாம் நமக்கு பத்தாது. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது அவிச்சது. இதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவிச்சது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிருங்க. ஆனால் ஓவர் ஹீட் வச்சு அரைக்காமல், அதோட நேச்சுரல் தன்மை பாதிக்காமல் நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மாவு ஜலிக்கிற சல்லடையில் நல்லா சலிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப அந்த கப்பிகள் வரும், அதையும் நல்லா நைஸாக அந்த மாதிரி சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் மிச்சமே வந்திருக்கு. இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது கஷாயங்கள் போடும்போது நம்ம உள்ளே போட்டுக்கலாம், இல்லை குழம்புலையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ கிராமேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம அவிக்காத மஞ்சள் தூள் இது நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் எடை கம்மியாக இருக்குது, 57 கிராம் இருக்குது. அவிச்சது குறையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அளவு பார்க்கல கிராம் 67 கிராம் இருக்குது. எனக்கு பொறுத்தளவுக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவிச்சது கலர் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி 2மே ஈக்குவல் பெனிஃபிட்ஸு, ஸ்மெல்லு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.